பிசாசுகளை துரத்துவது எப்படி? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அசுத்தாவின் பிடியில் இருக்கிற உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம், நாங்கள் சிறப்பு ஜெபம் செஞ்சு விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அழைப்பாங்க. பிசாசுகளை துரத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சில பாஸ்டர்ஸை கூட கூப்பிடுவாங்க. இந்த பிசாசுகளை துரத்தும் போது இவங்க செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். வேதத்தில் 5 விதமான முறைகளில் பிசாசுகளை துரத்திருக்கிறாங்க. இதில் 5வது மெத்தடில் ஒருத்தர் துரத்துவார் பாருங்க, அது ரொம்ப விசித்திரமானது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. அந்த பிசாசு பிடிச்ச நபர் முன்னாடி நின்றுட்டு, நீ யாரு, நீ எங்கேருந்து வந்திருக்க, ஏன் இந்த நபருக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு அதுக்கிட்ட ஒரு குற்றவாளி கிட்ட விசாரணை நடத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது முன்னாடி போயிட்டு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பொந்தியு பிலாத்து அந்த ராஜாவின் முன்னாடி நின்று தைரியமாய் பேசின இயேசுவின் நாமத்தில், 3வது நாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில், இப்படி எல்லாம் விதவிதமான பேரை சொல்ற மாதிரி சொல்லி சவுண்டை ஏத்தியும் இறக்கியும் இந்த பிசாசுகளை துரத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அது கூட ஒரு யுத்தமே நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு 4-5 பேர் இல்லை ஒரு 10 பேர் மொத்தமாக சேர்ந்து சூழ்ந்து நின்று அந்த பிசாசுக்கு முன்னாடி ஷக்கரக்க பக்கரக்கா ஊருகா ரிபரக்கா அரோபரா கிராபரா அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷையில பேசி அதை மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்நிய பாஷை பேசுறவன் தேவனோட ரகசியத்தை பேசுறான்னு வேதமே சொல்லுது. அப்புறம் எப்படி அது பிசாசுக்கு தெரியும்? நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்கன்னா அதுக்கு எப்படி புரியும்? அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யறவங்க எதனால இப்படி செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அறியாமை. அவங்க பெரிய போதகர்களா இருக்கலாம், பாஸ்டர்ஸா இருக்கலாம், ரெவரண்ட்டுகளாக இருக்கலாம், எல்லாமே அறியாமை, புத்தியீனம். பிசாசுகளை துரத்துறத பத்தி வேதத்துல ரொம்ப தெளிவான பதிவுகள் இருக்கு. ஓகே, அதுல முதல் பதிவு, இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசுகளை துரத்தினார். எங்கேயுமே போய் அவர் சத்தம் போட்டு பேசியோ அல்லது பல முறை ரிப்ளை பண்ணியோ அந்த மாதிரிலாம் அவர் பண்ணவே இல்லை. இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னா அது போயிடும், அவ்வளவுதான். 2வது, பேதுரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழலாவது தங்கள் மேல் படட்டும் அப்படின்னு சொல்லி வியாதியஸ்தர்களையும் அசுத்த ஆவியில பிடிச்சிருந்தவங்களையும் ரோட்ல கொண்டு வந்து அந்த ரோட் ஓரத்தில் அப்படியே அவர் உட்கார வச்சாங்க. நிறைய பேர் உட்கார வச்சிருந்தாங்க. பேதுரு அந்த பக்கம் நடந்து தான் போனாரு. அவருடைய நிழல் பட்ட அநேகர் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவியிலிருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்ப பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்ட அநேகர் சொஸ்தமாக்கப்பட்டிருக்காங்க. அந்த அசுத்த ஆவிகள் ஒருத்தர்கிட்ட கூட பேதுரு வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில், இயேசு கூடயே 3 வருஷம் இருந்த பேதுரு நான் சொல்லுகிறேன் அப்படின்லாம் எங்கேயும் பேசவே இல்லை. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. இந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போச்சு. அப்போ அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு மிகப்பெரிய வியாக்கியானங்கள் தேவையில்லை, மிகப்பெரிய ஜெபங்கள் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பு, நீங்க இயேசு கிறிஸ்து கூட எந்த அளவுக்கு அவரை பின்பற்றுறீங்க, அவரை போன்ற சாயலாக நீங்க எவ்வளவு மாறுறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் அசுத்த ஆவிகள் நீங்க சொல்லாமலேயே அவர்களை விட்டு விலகி ஓடும். 3வது, பிலிப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்தில் போய் ஊழியம் செய்யும் போது அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போயிற்று. இது நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல படிக்க முடியும். இந்த இடத்துலையும் பிலிப்பினுடைய ஊழியத்தில் வாசிக்கும் போது அவர் போய் யார்கிட்டயாவது ஜெபித்தோ அல்லது பிசாசுகளை கூப்பிட்டு பேசியோ அதிகாரம் பண்ணியோ வெளியே துரத்தினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அது ஜஸ்ட் ஒரு லைன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு பெரிய பட்டணமே சந்தோஷத்துல மிதந்துச்சு அப்படின்னு இருக்கும். ஆனா இவர் அதுக்காக ஏதாவது போய் பேசி மிரட்டி ஜெபிச்சு விதவிதமான தோரணையான வசனங்களை பேசினாரா? நத்திங். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் கொடுத்த அந்த ஊழியத்துல அவர் எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு,
இயேசு கிறிஸ்து கூட அவருக்கு இருந்த அந்த பாண்டிங் தான் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் சத்தமே இல்லாமல் செய்ய வச்சது. இவர் செஞ்சதை பார்த்து ஒரு மாயவித்தக்காரன் வந்து இவர் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வந்தான். அப்போ நம்ம உண்மையான ஊழியத்தை தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்படின்னு சத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் கூட உங்க பின்னாடி வருவாங்க. 4வது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசுகளை எப்படி துரத்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசுகளை எப்படி துரத்தினார் அப்படின்னு அப்போஸ்தலர் நிருபம் 16வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ பவுலையும் அவர் கூட இருந்தவர்களையும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி அவங்க முன்னாடி போகும்போது இவங்க பின்னாடியே வந்து இதோ போறாங்களே இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்து பேசியே டெய்லி பின்னாடி வந்துட்டே இருக்கும். இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ரொம்ப நாள் நடந்தது. சாதாரண ஸ்திரீ இல்லை, அந்த ஊர்ல அந்த ஸ்திரீ ரொம்ப ஃபேமஸ். அவங்க ஜோசியம் சொன்னா அது நடக்கும். அதனால அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு ஏஜென்ட்டுக்கு கீழே வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் இந்த லேடியினுடைய இந்த ஒரு ஸ்கில் மூலமா நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ஃபேமஸான நபர் பவுலை புகழ்ந்துகிட்டே வரும்போது பவுலுக்கு அது பிடிக்கல. ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரு, கோவத்துல திரும்பி பார்த்து, நீ இந்த பெண்ணை விட்டு புறப்பட்டு போகும்படி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது உடனடியா எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாம விசாரணை இல்லாம சத்தமே இல்லாம கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு குறி சொல்லக்கூடிய அந்த பவர் இருக்காது. அதனால அது போய் திரும்ப அது வேலையை செய்யும் போது முன்னாடி மாதிரி அந்த பெண்மணியால நல்லா பேச முடியாது, குறி சொல்ல முடியாது, எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கிட்ட வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் அதனுடைய கூட்டம் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த ஓனர்களுக்கு வந்துட்டு இருந்த வருமானம் நின்னதுனால அவங்க பவுல் மேல கோவப்படுவாங்க. பிசாசை துரத்துறதுக்கு நீங்க ரொம்ப பெரிய போராட்டத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஃபாலோ பண்ணீங்க, அவர் கூட நடந்தீங்க அப்படின்னா, அவரை மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க சொல்லாமலேயே பிசாசுகள் விலகி ஓடும். இது 100% நடக்கும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு பெரிய மினிஸ்டரோ அல்லது அதை விட பவர் மிகுந்தவரோ நம்ம பின்னாடியே வந்து இதோ போறாரே இவர் சூப்பர் ஊழியக்காரு, இவர் சொன்னா நடக்கும், இவர் தான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம பின்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, அப்படியே போய் டிவிலலாம் சொல்லுங்க, பேப்பர்லாம் சொல்லுங்க, என் ஊழியம் பிரபலமாகட்டும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா பவுல் இந்த இடத்துல இந்த பேரு புகழ் எல்லாம் விரும்பல. நீ அமைதியா அவளை விட்டு போ அப்படின்னா. இப்ப 5வதா ஒரு ஊழியம் செய்யறாரு பாருங்க ஒருத்தர். அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழியங்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனங்கள் வரைக்கும். அது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் செய்யற ஊழியத்தையும் அவர் மூலமா நடக்கக்கூடிய அற்புதங்களையும் பார்த்துட்டு அந்த ஊர்ல ஒரு பிரதான ஆசாரியர் இருப்பாரு, அவருக்கு பசங்க இருப்பாங்க, அவங்க யூதர்கள். அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, மாயவித்தை வியாபாரம் பண்ணுவாங்க. பாருங்களேன், யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரியருடைய பிள்ளைகள் மாயவித்த வியாபாரம் பண்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க பவுல் மூலமா நடக்கக்கூடிய அற்புதங்களை ஒத்து பார்த்துட்டு தைரியமா போய் பொதுமக்கள் நடுவுல யார் யாருக்கெல்லாம் அசுத்தாவி பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறோம், இவர்களை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அசுத்த ஆவிகள் இவங்களுக்கு பதில் கொடுக்கும். என்ன தெரியுமா, இயேசுவை எங்களுக்கு நல்லா தெரியும், பவுலையும் நாங்க அறிவோம், நீங்க யாரு இயேசுவோட பேரை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுத்தாவிகள் எல்லாம் இந்த போலியான ஊழியர்கள் மேல பாஞ்சு வந்து அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்கள மானபங்கப்படுத்துச்சு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பேரை ஒருத்தர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட பாண்டிங்ல இருக்கணும், இயேசு கிறிஸ்து சொன்ன வழியில நடக்கணும். அப்படி நடக்காம பண ஆசைனால அந்த ஊழியர் அப்படி பண்றாரு, கோர்ட்டை கட்டி வீசுறாரு, தண்ணி எடுத்து சலப்புன்னு தெளிக்கிறாரு, ஊழியம் நடந்துரும், நம்மளும் அந்த மாதிரி போய் இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னா, ஸ்டைலா பேசினா போ அப்படின்னு சொன்னா போயிடும்னு நினைச்சீங்கன்னா
யூ ஆர் ராங். உங்களுக்கும் கூட இந்த மாதிரி கஷ்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகலாம். அப்போது பிசாசு துரத்துறோன்னு சொல்லி பந்தா காட்டாம, தேவையில்லாத வேலையை செய்யாம, இயேசு கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல அதிக கவனத்தையும் நேரத்தையும் செலுத்துங்க. அப்போ ஒருவேளை நீங்க போற இடத்துல யாரோ அசுத்தாவி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க சொல்லாமலேயே, நீங்க ஜெபம் பண்ணாமலேயே, உங்க கூட இருக்கக்கூடிய தேவ பிரசன்னத்தின் வல்லமையினால, அந்த அசுத்தாவினால அந்த நபர் விடுவிக்கப்படலாம். அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வரும். அப்போ அசுத்த ஆவி அதை ஒரு நபர்கிட்ட இருந்து வெளியில எடுக்கிறது, ஜெபிக்கிறது, துரத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்மையான பாண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சுலபமா நடக்கும். அசுத்த ஆவிகள் ஏன் ஒரு மனுஷனை பிடிக்குது, ஒரு மனுஷனுக்குள்ள ஏன் வருது, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை எனக்கு பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம அதை பத்தி சிந்திக்கலாம்.